ப்ரான் தவா வறுவல் செய்யலாமா? நீங்கள் எவ்வளவோ ப்ரான் ரெசிபிஸ் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு முறை ப்ரானை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லா முறையும் இதே மாதிரி தான் செய்வீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா, 6 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தண்டு, ஒரு சின்ன தக்காளி, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் இதுக்கு 200 கிராம் ப்ரானை கழுவி டீவைன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஃபுல் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது மேரினேட் ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒன்ஸ் இதை நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் ஒரு மூடி போட்டு 1 ஹவர் அப்படியே விட்டுறணும். 1 ஹவருக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ண அப்புறம் ப்ரானில் மசாலா நல்லா ஊறியிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மசாலாவில் ஊறின ப்ரானை மட்டும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வைக்க போகிறோம். எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோன்னா, இந்த மசாலாவும் ப்ரானும் தனித்தனியாக பிரிச்சுட்டு நம்ம மசாலா தனியாக ப்ரான் தனியாக குக் பண்ண போகிறோம். அதனால தான் இப்படி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பிரித்து வச்ச அந்த மசாலாவை இந்த எண்ணெயில் போட்டு இந்த மசாலா நல்லா குக் ஆகிற அளவு நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்க போகிறோம். யூஸ்வலாக எல்லோரும் மேரினேஷனோடு இருக்கிற ப்ரானை போட்டு ஃப்ரை பண்ணிவிடுவாங்க. ஸோ தட் அந்த ப்ரான் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஆனால் மசாலா சுத்தமாக குக் ஆகாமல் ரா ஸ்மெல்லாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு நியூ மெத்தட் தான். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்ஸ் இந்த மசாலா எண்ணெய் பிரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ப்ரானை இதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த ப்ரான் மிக்ஸ் ஆகும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ரானை போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு குத்து கருவேப்பிலையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இதோட நம்ம எந்த அடிஷ்னல் வாட்டர் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ப்ரான்லேருந்தே தண்ணி விடும். அதுவே இந்த மசாலா குக் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு அந்த மசாலா திரண்டு வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்த மசாலா நல்லா குக் ஆகி ஸ்டேஜ் மாறிட்டே இருக்கும். அதை நம்ம பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையானா நீங்கள் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் குக் ஆகிடுச்சுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா, நம்ம நேராக போட்ட ப்ரான் சுருண்டு ஓ ஷேப்பில் ஆகிடும். அப்படின்னா ப்ரான் நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் தூளை மேலே தூவி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இது நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வந்த உடனே நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லியை மேலே தூவி விட்டு ஒரு பெரட்டி எடுத்தால் ப்ரான் மசாலா வறுவல் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ப்ரான் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தட்டில் சுட சுட சாதம் போட்டு நம்ம பண்ண இந்த ப்ரான் வறுவல் அப்படியே இதில் போட்டு அந்த சாதத்தோடு அந்த மசாலாவை பிசைஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாதம் மட்டும் இல்லாமல் ரசம், சாம்பார் எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.